இன்னைக்கு வந்துங்க சாப்பாடு குழம்புங்க ரசம் இது இது ரசம்ங்க இது குழம்புங்க இது வந்து முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியலுங்க இது வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுங்க இது வந்து பாசிப்பருப்பு பாயாசம் இது வந்து சாம்பாருங்க பருப்பு சாம்பாருங்க இது வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு வரைஞ்சி வச்சுருக்குங்க வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குங்க நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பருங்க எப்போவுமே நம்ம வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தான் போடணுங்க தண்ணிக்குள்ளே போட்டுங்க நம்ம பஜ்ஜி மாவில் வந்து கலக்கிட்டுங்க நம்ம போடணுங்க இல்லாட்டி வாழைக்காய் கலர் மாறிக்குங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லா ஒட்டு இல்லாட்டி இப்படி 2 தடவை இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு பஜ்ஜி போட்டாச்சுங்க நம்ம அளவாக பஜ்ஜி போட்டுக்கிட்டுங்க நம்ம சாமி கும்பிட்றதுனால எல்லாம் அவசரமாக பண்ணுறதுனால நம்ம அளவாக பஜ்ஜி போட்டுக்கிட்டு மறுபடியும் மெதுவாக போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க சிம்மிலையே தான் வச்சுருந்தேங்க கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் நம்ம எத்தனை போட்டணுமோ எல்லாத்தையுமே கூட உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க தண்ணிக்குள்ளே இருக்கிறதைங்க நம்ம தனியாக இது பஜ்ஜி மாவு இல்லைங்க நம்ம கடலை மாவில் வந்துங்க வரமிளகாத்தூள் பெருங்காயத்தூளுங்க கொஞ்சம் 1/4 கிலோ கடலை மாவுங்க 1/4 கிலோ கடலை மாவுக்குங்க 1 டீஸ்பூனு வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க பெருங்காயத்தூளுங்க இட்லி மாவு வந்து ஒரு இட்லி ஊற்றுற மாவெல்லாம் ஊற்றிருக்கிறேங்க மஞ்சள் தூள் கொஞ்சம்ங்க உப்பு 1 டீஸ்பூனுங்க பவுடராக இருக்கும்போது எல்லாம் கலக்கிட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்குங்க நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டுங்க இப்படி இந்த மாதிரி வாழைக்காய்ங்க மேல் தோல் எடுத்துட்டுங்க நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு 2 பீஸ் ரவுண்டாக கூட போட்டுக்கலாங்க நம்மளுக்கு ஒரு பஜ்ஜி வெந்துருச்சுங்க இது எடுத்துக்கலாங்க 2-3 கூட போடலாங்க நான் ஃபோன் கையில் வச்சுருக்கறனால ஒன்றா தான் போட முடியுங்க இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் உறிஞ்சிக்குங்க இப்போ வந்து அடுத்த பஜ்ஜி போட்டுட்டுங்க நம்ம வந்து இதெல்லாம் சுட்ட கடைசியில் வந்து நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாங்க அப்பளம் பொரிச்சிட்டா வந்து எண்ணெய் கலர் மாறிடுங்க அதனால் வந்துங்க நம்ம இப்போ கடைசியில் அப்பளம் பொரிச்சிக்கலாங்க நான் 2 பஜ்ஜி பொரிச்சிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சு காட்டுறேங்க அப்பளம் வந்துங்க நம்ம எண்ணெய் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க அப்பளத்தை 4-3 கட் பண்ணிங்க சின்னதாக நம்ம கொஞ்சம் எண்ணெயிலே மற்ற நாள் வந்து நம்ம பொரிச்சிக்கலாங்க சும்மா நம்ம தாளிக்கிறது ஒரு குழம்பு தாளிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றினாலும் கூட நம்ம அப்பளத்தை குட்டி குட்டியாக உடச்சி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க ஏன் ஜாமி அவ்வளோதாங்க 2வது பஜ்ஜி பொரிச்சு வச்சுங்க இனி ஒரே ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க எல்லாம் காவடிக்கு போனதுனால நம்ம காவடிக்கு போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க பொண்ணெல்லாம் லீவுக்கு வந்துருந்தாங்க பொண்ணும் பேரனும் எங்கள் அப்பா வீட்டு சைடில் எல்லாம் காவடிக்கு போயிட்டு வந்துருந்தாங்க அதனால் இன்றைக்கி சாமி கும்பிடுதுங்க அதனால வேண்டி இன்றைக்கி அவசரமாக செய்கிறேன் அப்பளம் போட்டோன்னு நம்ம எடுத்துக்கணும் இவ்வளோ எண்ணெய் இருந்தால் தாராளமாக நம்ம எண்ணெய் சுடலாங்க ஆனாட்டி அப்பளத்தை எப்போவுமே தொடச்சிட்டு தான் நம்ம அப்பளம் சுடணுங்க இது வந்து நம்ம பேசிக்கிட்டே கருகி போச்சுங்க வேறு அப்பளம் எடுத்துக்கலாம் என்ன சாமி அப்பளம் ஜாமி ஆமாம் ஜாமி அவ்வளோதானே சும்மா நம்ம ஒரு திருப்பி போனோன்னு அப்பளத்தெல்லாம் எடுத்துக்கலாம் இது என்ன அப்பளம் தெரியல கலரு மாறுதுங்க வாங்கிட்டு வரும்போது வெளியில் எடுத்தோடனே நம்மளுக்கு மடங்கு மாதிரி வந்துருந்தது போட்டோன்னே எடுத்துடலாம் போல் இருக்குது அப்போ கலர் மாறாது எல்லாம் சுருண்டு வந்துடுது பெருசாக நம்மளுக்கு இது வந்து நம்ம பஜ்ஜி பொரிச்சிட்டுங்க கடைசியில் வந்து
அப்பளத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பஜ்ஜி ஓட்டுறதுக்குள்ளேயே நம்ம அப்பளம் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ.